ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம விஜய் தேவேஷ் சேனல் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, தண்ணீர் விட்டான் கிழங்கு வந்து சாப்பிட்றதுனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குது, அதில் வந்து என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு தான் பார்க்க போகிறோம். முக்கியமாக அதில் இருக்க 12 மருத்துவ குணங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்க போகுது. இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போனா தான் அதில் இருக்க பெனிஃபிட்ஸும் நான் சொல்கிறது உங்களுக்கு ஃபுல்லாக புரியும். ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா எதுவுமே புரியாது, நிறைய டவுட்ஸ் வரும். அதனால் ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக்கை தட்டி விட்ருங்க. அப்போனா தான் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு நம்மளுக்குமே ரொம்பவுமே மோட்டிவேஷனாக இருக்கும். அப்புறம் நான் வந்து நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா மறக்காமல் நம்ம விஜய் தேவேஷ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க ஆல்ன்ற பெல் சிம்பிளை வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போனா தான் நம்ம சேனலில் எப்பப்போ வீடியோ போடுறோமோ உடனுக்குடனே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும். வீடியோவும் உடனே கிடைக்கும், உங்களுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் தண்ணீர் விட்டான் கிழங்கு சாப்பிட்றதுனால நமக்கு என்னென்ன மருத்துவ குணங்கள் பெனிஃபிட்ஸ் கிடைக்குன்னு சொல்லி பார்க்கலாம். தண்ணீர் விட்டான் கிழங்கு இனிப்பு சுவையும் குளிர்ச்சி தன்மையும் கொண்டது. இந்த தண்ணீர் விட்டான் கிழங்கு பார்த்திங்கன்னா இனிப்பு சுவையாகவும் குளிர்ச்சி தன்மையாகவும் இருக்குது. உடலை பலமாக்க உதவுகிறது. நம்மளோட உடலை வந்து பலமாக்குறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது. உள்ளுறுப்புகளின் புண்களை ஆற்ற உதவுகிறது. நம்ம உடலுக்குள்ளே இருக்கிற உறுப்புகளோட புண்களை வந்து ஆற்றுறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது. தாய்ப்பால் சுரப்பை அதிகரிக்க உதவுகிறது. இது பார்த்தீங்கன்னா தாய்ப்பால் சுரப்பை வந்து அதிகரிக்கிறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது. இசிவை அகற்ற உதவுகிறது. இசிவை வந்து அகற்றுறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது. ஆண்மையை அதிகரிக்க உதவுகிறது. இதை பார்த்திங்கன்னா ஆண்மையை அதிகரிக்கிறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது. அழகிற்காக வளர்க்கப்படும் வகையிலும் உள்ளது. இதை பார்த்திங்கன்னா சில பேர் வீட்டில் வந்து அழகுக்காகவும் இந்த செடியை வந்து கிழங்கு செடியை வந்து வளர்ப்பாங்க. காய்ச்சலை போக்க மிகவும் உதவுகிறது. நம்மளோட காய்ச்சலை போக்குறதுக்கு இந்த கிழங்கு பார்த்திங்கன்னா ரொம்பவுமே உதவியாக இருக்குது. தண்ணீர் விட்டான் கிழங்கில் அளவில்லா மருத்துவ குணங்கள் உள்ளது. இதில் பார்த்திங்கன்னா நிறைய மருத்துவ குணங்கள் வந்து நிறைஞ்சிருக்கு. புற்றுநோயை எதிர்த்து போராட மிகவும் உதவுகிறது. நம்ம புற்றுநோயை வந்து எதிர்த்து போராடுறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது. கால் எரிச்சலை கட்டுப்படுத்த உதவுகிறது. கால் எரிச்சலை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது. உடல் உறுதியை அளிக்கிறது. நம்ம உடலுக்கு வந்து உறுதியை அளிக்கிறதுக்கு உதவியாக இருக்குது. சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் உடலை சரி செய்ய உதவுகிறது. சர்க்கரை நோயால் அவதிப்படுறவங்க வந்து இந்த கிழங்கை சாப்பிட்றதுனால அவங்க உடலை வந்து சீக்கிரமாக குணப்படுத்துறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது. நீர்க்கட்டி பிரச்சனைக்கு நல்ல நிவாரணம் தருகிறது. இது பார்த்திங்கன்னா நீர்க்கட்டி பிரச்சனைக்கு ஒரு நல்ல நிவாரணம் தருது. விட்டு விட்டு காய்ச்சலை போக்க உதவுகிறது. இந்த அடிக்கடி வந்து போகிற காய்ச்சலை வந்து குணப்படுத்துறதுக்கு இந்த கிழங்கு பார்த்திங்கன்னா ரொம்பவுமே உதவியாக இருக்குது. வெள்ளைப்படுதல் பிரச்சனைகளை சரி செய்ய உதவுகிறது. பெண்களுக்கு வந்து வெள்ளைப்படுதல் பிரச்சனையை வந்து சரி செய்வதற்கு இந்த கிழங்கு பார்த்திங்கன்னா ரொம்பவுமே உதவியாக இருக்குது. மாதவிடாய் காலத்தில் ஏற்படும் தீராத வலியை போக்க உதவுகிறது. இந்த கிழங்கு பார்த்திங்கன்னா மாதவிடாய் காலத்தில் ஏற்படுற வயிற்று வலியை போக்குறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது. உடலின் வெப்பத்தை தணிக்க மிகவும் உதவுகிறது. நம்ம உடலில் இருக்க வெப்பத்தை வந்து தணிக்கிறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது. பெண்களின் ஹார்மோன் பிரச்சனைகளை தீர்க்கும் அருமருந்தாக திகழ்கிறது. பெண்களோட ஹார்மோன் பிரச்சனைகளை தீர்க்கிற ஒரு அருமருந்தாக வந்து இந்த கிழங்கு வந்து இருக்குது. மாதவிடாயின் போது ஏற்படும் அதிக இரத்தப்போக்கை சரி செய்ய உதவுகிறது. சில பேருக்கு பார்த்திங்கன்னா மாதவிடாய் ஏற்படும் போது அதிக இரத்தப்போக்கு போகிறது வந்து சரி செய்கிறதுக்கு இந்த கிழங்கு வந்து ரொம்பவுமே உதவியாக இருக்குது. விந்தணுக்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க உதவுகிறது. விந்தணுக்களோட எண்ணிக்கையை வந்து அதிகரிக்கிறதுக்கு இந்த கிழங்கு பார்த்திங்கன்னா ரொம்பவுமே உதவியாக இருக்குது. கருப்பை சார்ந்த நோய்களுக்கு மருந்தாகவும் பயன்படுகிறது. கருப்பை சார்ந்த நோய்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மருந்தாக வந்து இந்த கிழங்கு வந்து பயன்படுத்தப்பட்டுருக்கு. மன அழுத்தத்திலிருந்து விடுபட உதவுகிறது. இந்த கிழங்கு சாப்பிட்றதுனால மன அழுத்தத்திலிருந்து விடுபடுறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது. நீரிழிவு நோயை கட்டுப்படுத்த உதவுகிறது. நீரிழிவு நோயை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது. வெப்பத்தை தணித்து குளிர்ச்சியை தருவதில் தண்ணீர் விட்டான் கிழங்கு என பெயரிடப்படுகிறது. நம்மளோட வெப்பத்தை வந்து தணித்து குளிர்ச்சியை தரனால இந்த கிழங்கு பேர் வந்து தண்ணீர் விட்டான் கிழங்கு அப்படின்னு சொல்லி வச்சுட்டாங்க. எலும்புகள் வலுப்பெறுவதற்கு உதவுகிறது. நம்மளோட எலும்புகளை வந்து வலுவாக வச்சுக்கிறதுக்கு இந்த கிழங்கு பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது. சுண்ணாம்பு சத்து மிகுந்துள்ளது. இதில் பார்த்திங்கன்னா சுண்ணாம்பு சத்து ரொம்பவுமே அதிகமாக வந்து நிறைஞ்சிருக்கு. இது உடல் உள் உறுப்புகளில் ஏற்பட்டிருக்கும் புண்களை ஆற்றுகிறது. நம்மளோட உடலில் இருக்க உள்ளுறுப்புகளோட புண்களை வந்து ஆற்றுவதற்கு இந்த கிழங்கு பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது. அல்சர் போன்ற வயிற்று புண்களுக்கு சிறந்த நிவாரணம் தருகிறது. நம்ம வயிற்றில் ஏற்படுற அல்சர் மாதிரியான வயிற்று பிரச்சனைகளில் இருக்க புண்களை வந்து ஆற்றுவதற்கு ஒரு சிறந்த நிவாரணம் தர்றதுக்கு இந்த கிழங்கு பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது.
ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா தண்ணீர் விட்டான் கிழங்கு சாப்பிட்றனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குது, அதில் வந்து என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, அதோட மருத்துவ குணங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி இந்த வீடியோலேருந்து பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும் நான் வந்து நம்புகிறேன். அப்படி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக்கை தட்டி விட்டு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போனா தான் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு நம்மளுக்குமே ரொம்பவுமே மோட்டிவேஷனலாக இருக்கும். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கணும் மறக்காமல் நம்ம விஜய் தேவேஷ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவில் வந்து ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் வந்து தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் வந்து கேளுங்க, நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். இன்னையிலேருந்து இந்த கிழங்கை வந்து சாப்பிட்டு உங்கள் உடலை வந்து ரொம்பவுமே ஆரோக்கியமாகவும் பாதுகாப்பாகவும் வச்சுக்கோங்க. இந்த கிழங்கை வந்து நீங்கள் இது வரைக்கும் கேள்விப்பட்டிருக்கீங்களா, பார்த்துருக்கீங்களா, சாப்பிட்ருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். எத்தனை பேர் சாப்பிட்ருக்கீங்க, பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி நான் அடுத்த வீடியோ வந்து கமெண்ட் பண்ணி சொல்கிறேன். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸோடு நான் வந்து உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.